மதுரை கீழமாத்தூரில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தாவேக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக ஆட்சியில் தமிழ்நாடு இரத்த காடாக மாறி வருகிறதென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மதுரை சம்பவத்தில் ஆளுங்கட்சி நிர்வாகிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் தாவேக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்கான புகார்களை எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் கோட்டைக்கு வருகிறார், கேரியரில் மதிய உணவு சாப்பிடுகிறார், ஆஹா என்ன ஒரு மாற்றம் என்று ஒரு தனி உலகத்தை இவர்கள் கட்டமைக்கும் வேளையில் தமிழ்நாடு இரத்த காடாக மாறி வருவது பற்றியும் தங்கள் கட்சியினர் பொறுப்புணர்வின்றி போடும் அதிகார வெறியாட்டம் பற்றியும் ஒரு வார்த்தையாவது பேசுவார்களா என முதலமைச்சர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் அருகே 17 வயது சிறுவன் வெட்டி படுகொலை. தாம்பரம் அருகே கல்லூரி மாணவியை தவறான முறையில் பார்த்த தாவேக நிர்வாகி கைது. திருவொற்றியூரில் நள்ளிரவில் மின்துறை அதிகாரியாளர் வீட்டின் கதவை தட்டி அச்சுறுத்தி ஆளும் தாவேகாவினர் மிரட்டல். தாவேக ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் விலை மதிப்பற்ற உயிர்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக ஆட்சியில் தமிழ்நாடு இரத்த காடாக மாறி வருகிறதென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம்.